Hi friends, welcome to Sharlin's Craft. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். எங்களை வச்சு நம்ம ஒரு க்யூட்டான டேபிள் ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த பாட்டில் வந்து எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசே வரல, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பாட்டிலை வந்து மேல் பக்கம் மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. குட்டி பசங்க யாராவது கட் பண்ணோன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க யார்கிட்டையாவது கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மேலே இருக்கிறது கட் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இது வந்துட்டு கட் பண்ணது வந்து கொஞ்சம் க்ராஸாக ஒரு மாதிரி கோணலாக இருந்துச்சு. அது வந்து சிசர் வச்சு ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய கஷ்டமான கிராஃப்ட்லாம் இல்லை, கொஞ்சம் சிம்பிளான ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஆர்கனைசர் மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு, பென் பென்சில் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாட்டில் மேலே வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் பேஸ்டல் கலர் எடுத்திருக்கேன். நான் வந்து லைட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்டல் கலர்ஸ்லேயே வந்துட்டு லைட் பர்பிள் கலர்லாம் இருக்குது. பர்பிள் கலர்லாம் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் கலரில், அந்த மாதிரி கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்பிள் கலர் யூஸ் பண்ணி இன்னொரு கிராஃப்டில் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து வீடியோவே போடலை. வீடியோ போடணும்னு நானும் நினைக்கிறேன். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால என்னால் வீடியோவே போட முடியல. ஆனால் இப்போ ஒரு சபதம் எடுத்திருக்கேன். 2025 வரப்போது, நம்ம நியூ இயர்லேருந்து நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்ம சேனல்லையும் வந்து ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி நானே எனக்கு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடைசி ஒரு 2-3 வீடியோஸில் நான் இதே தான் சொல்லியிருக்கேன், இனிமேல் சேனலில் ரெகுலராக வீடியோ வரும்ன்ட்டு. ஆனால் நான் ரெகுலராக வீடியோவே போடல. ஐம் ஸோ சாரி. ஆனால் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக கிராஃப்ட் வீடியோஸ் வரும். உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் கிராஃப்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில். இப்போ வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து இந்த பாட்டில் காயிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அதனால நான் ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணி இதை வந்து சீக்கிரமாக காய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி காய வைக்கிறேன். சீக்கிரமாக பெயிண்ட் பண்ணி கிராஃப்ட் முடிக்கணுன்றதுக்காக. இப்போ வந்து பாட்டில் ஃபுல்லாக நான் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நான் கண் அந்த மாதிரி வரைகிறதுக்காக பிளாக் கலரில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கார்ட்டூன் ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கார்ட்டூன் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து கிராஃப்ட் எல்லாம் பண்ணி பெயிண்ட் பண்ணிலாம் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால எனக்கு கை கொஞ்சம் ப்ரெஷ்ஷு பிடிக்கும் போது ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, என்ன பண்ணுறேனே தெரியல. சரி ஃபஸ்ட்டு 2 கண்ணை வரைவோன்ட்டு 2 பிளாக் கலரில் இந்த மாதிரி குட்டியாக ரவுண்டாக கண் வரைகிறேன். அதுவே ஃபஸ்ட்டு ரவுண்டாக வரல, எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறனால கொஞ்சம் ஷேப்பாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு கண்டுக்காதீங்க, நான் இந்த அக்கா இந்த மாதிரி வரைகிறாங்களே அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு ப்ரெஷ் பிடிச்சதோ கை ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இந்த கண் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஐலாஷஸ் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 3 கோடு மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் கொடுக்குறனால கொஞ்சம் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அது ஒரு 2-3 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண எனக்கு கொஞ்சம் பழகிடும், திரும்ப வந்துடும். இது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த பாட்டிலில் பெயிண்ட் பண்ணிவிட்டு கண், மூக்கு, வாய் இந்த மாதிரி தான் வரையணுன்ட்டு இல்லை. இதில் நீங்கள் ஏதாவது ஃப்ளவர்ஸ் மாதிரி கூட கலர்ஃபுல்லாக வரைஞ்சி அழகாக வைக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கண் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டுக்கு மூக்குக்கு வந்து லைட்டாக குட்டியாக ஒரு ஹார்ட்டின் மாதிரி போட்டு அதுலேருந்து 2 கர்வ் மாதிரி போட்டு வாய் மாதிரி வரைகிறேன். ஃபைனலாக நான் இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கண் மாதிரி இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நானே வீடியோ போடுறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாய் வரைஞ்சிட்டேன். வாய்க்கில் வந்து லைட்டாக ஒரு கவ் மாதிரி கொடுத்துட்டு அதையும் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ கிறிஸ்மஸ் வரனால கிறிஸ்மஸ் கிராஃப்ட் நிறைய நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த மாதிரி கிராஃப்ட்ஸும் மேக் பண்ணி வீடியோஸ் போடுறேன். அப்புறம் நியூ இயர் வரனால நியூ இயர் க்ரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி வீடியோஸ் ஒரு 2-3 வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி போடலான்னு இருக்கேன். சரி ஓகே, இப்போ இந்த வீடியோக்கு வரலாம். இதில் வந்துட்டு நான் கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சிட்டல. இப்போ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டுறதுக்காக ஒயிட் கலரில் பெயிண்ட் எடுத்து அது வந்து கண்ணுக்கு நடுவில் அந்த கருப்பு கலரில் லைட்டாக அங்கங்கே ஒயிட் மாதிரி கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் கிறிஸ்மஸ்க்காக வந்து கிறிஸ்மஸ் ஸ்டாரு அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் ரெடி பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நியூ இயர் கூட நம்ம க்ரீட்டிங் கார்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் டெக்கர் பண்ணுறதுக்கு கிளிட்டர் பால்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு நான் ரெடி பண்ணி முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நான் கொடுக்குற லிங்க்கில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அவ்வளோதான். இந்த கண்ணில் வந்துட்டு நான் மேலே கொஞ்சம் கொடுத்தது வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து அந்த கீழே வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கனால அதையும் இந்த ஒயிட் கலரில் லைட்டாக வந்துட்டு மெர்ஜ் பண்ணிட்டேன்.
மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தெரியும் போது பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய கிராஃப்ட்லாம் இல்லை, சிம்பிளாக தான். இதை வந்துட்டு நான் என் டேபிளில் வந்து கிராஃப்ட் திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் பென் பென்சில்ஸு அப்புறம் ஸ்கெட்ச் பென்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து அடிக்கடி க்ளூ ஸ்டிக்ஸ் தான் எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டுருப்பேன். நான் வந்துட்டு பெயிண்ட் ப்ரஷெல்லாம் வந்து ஒரு பவுச் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டப்பாவில் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே என்னோடய க்ளூ ஸ்டிக்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கிராஃப்ட் திங்ஸ் மொத்தமாக கூட போட்டு ஒரு இந்த டப்பாவில் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு 2-3 ரெடி பண்ணிவிட்டு தனித்தனியாக கூட போட்டு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறேன்னு சொன்னனால நெக்ஸ்ட் நான் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த மாதிரி சீப்பெல்லாம் ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட காஸ்மெட்டிக்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போடுறதுக்கு கூட இது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.